வழிபாட்டு தலங்கள், கல்வி நிலையங்கள், பேருந்து நிலையம் அருகிலுள்ள டாஸ்மாக் கடைகளை மூட நடவடிக்கை என தகவல் வெளியாகியுள்ளது. அந்த ஒயின் ஷாப்ல டாஸ்மாக் கடையில வேலை செய்யற பிள்ளைகள் இருக்காங்கல்ல, படிச்ச பிள்ளைங்க, நம்ம தம்பிகள், அவங்க என்ன சொல்றாங்கன்னா, சீருடையோட பிள்ளைகள் வந்து எங்களுக்கு மது கேக்குது, அந்த நேரம் கண்ணீர் வருது, எப்படி என்ன பண்ணலன்னா உங்க அப்பங்காசுல கொடுக்குறேன், குடிக்கிறேன், கொடுத்தா கொடு, இல்லைன்னா வேற கடைக்கு போறேங்கிறது. அப்ப நம்ம என்னென்ன செய்ய முடியும்? கருவி வச்சு பொறுத்து இருக்காங்க, நம்ம வியாபாரத்துக்கு இருக்குன்னா நான் என் சம்பளத்திலிருந்து கட்டணும், அதனால ஒரு வழி இல்லாம கொடுத்து விடுறோம்னே அப்படின்னு சொல்ற. அப்படி அப்ப எங்க ஐயா சகாயம் வந்து என்கிட்ட சொன்னது, உங்கள்கிட்ட இது மூலமா பதிவு செய்யறேன், ஒரு தடவை நீங்க பேசுங்க தலைவரே அப்படின்னாரு. என்னங்க ஐயா, அவர் இந்த டாஸ்மாக் துறைக்கு பொறுப்பா இருக்கும்போது ஒரு இடத்துல இந்த மேலாளரை போவார்ல, சூப்பர்வைஸ் பண்ண, அப்ப போகும்போது ஒரு இடத்துல கடையில் சில பகுதிகளில் வியாபாரம் குறையுது. அப்போ அது கேட்குறாரு, ஏன் இங்கே குறையுதுன்னு. சார் இந்த வாரத்திலேருந்து சரியாயிரும் சார், எல்லாம் சரியாயிரும் சார், இந்த வாரத்திலேருந்து ஒரு 2 மாதம் கொஞ்சம் டல் ஆயிடுச்சு சார், இந்த வாரத்திலேருந்து சரியாயிரும். எப்படி சொல்றீங்கன்னு? காலேஜ் திறக்க போறாங்க சார். அவரு நான் எதுவுமே பேசல, அப்படி கலங்கிய கண்ணோடு வண்டியில் ஏறி வந்துட்டேன். இப்படிதான் இருக்கு நிலைமை. கல்லூரி திறந்தா வியாபாரம் கூடிரும்னு சொல்ற அளவுக்கு இருக்குதுன்னா பாத்துக்கிறீங்கன்ற. அவ்வளவுதான். ஒரு தலைவன் படிக்க வச்சா பல ஆயிரம் பள்ளிக்கூடங்களை கட்டி, ஒரு தலைவர் பல ஆயிரம் டாஸ்மார்க் வந்து குடிக்க வச்சாரு. அது